கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகை ஆசரிக்க கடவோம். இந்த 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திருவிருந்தை நாம் எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். 11வது அதிகாரத்தில் எழுதினதும் அதை குறித்து தான். அதுதான் நம்ம அடிக்கடி தியானிப்போம். 1 கொரிந்தியர் 11:23 அதில் நாம் நியாயந்தீர்த்து இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படின்னா நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க, எப்படியாவது திருவிருந்தில் பங்கு பெற்றணும் அப்படின்ட்டு. திருவிருந்தில் பங்கு பெற வேண்டியது அவசியம்தான். ஏன்னா என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னார். அதனால் நம்ம சபைக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு போகிறதுலையோ அல்லது செய்தியை கேட்குறதுனாலையோ பிரயோஜனம் இல்லை. ரொம்ப முக்கியம் என்னென்னா திருவிருந்தை எப்படி அதில் பங்கு பெறணுங்கிறது குறித்து நம்ம அதிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கும் தகுதி இல்லாமல், அதாவது இஃப் யூ பார்ட்டிசிபேட் இன் தட் ஒர்த்லெஸ், அதாவது தகுதி இல்லாமல் அதில் பங்கு பெற்றோம்னு சொன்னால் அநேகம் பேர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. அப்படி நித்திரை அடைதல்னா ஆவிக்குரிய ரீதியில் ஒரு மரணம் அவர்களுக்குள்ள சம்பதிக்கிறது. அதனால் இந்த திருவிருந்தில் பங்கு பெறுவதற்கு முன்பாக நாமே நியாயந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, இதில் இந்த 1ஆம் வசனத்திலிருந்து இப்போ வாசிப்போம். அந்த கொரிந்தி திருச்சபையில் என்ன மாதிரி நிலைமை இருந்ததுங்கிறத அவர் எழுதுகிறாரு. அதில் வெளிப்படையாக உள்ள காரியங்கள், சில விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் கூட நாம் அதை பொறுமையாக வாசிப்போம். உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். போதும். இருமாப்படைந்திருக்கிறீங்கள வார்த்தையை எதுக்காக எழுதுகிறாரு? ஒரு மனிதன் முறைகேடான ஒரு தவறான கேடான ஒரு காரியத்தை செய்கிறான். அது அவிசுவாசிகள் மத்தியில் கூட கேள்விப்படாத ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சபையில் அப்படி பாவம் செய்கிறவனை கூட நீங்கள் வச்சுக்கிட்டு இருமாப்பாக இருக்கிறீங்களேன்னா அதில் இருமாப்படைகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நாங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்கள், நாங்கள் மிகவும் அன்புள்ளவர்கள், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கூட நாங்கள் மன்னிப்போம். இப்படி நீங்கள் தேவனை காட்டிலும் ரொம்ப ஒரு தயாளம் உள்ளவங்க போல் இருமாப்படைஞ்சிருக்கிறீங்களே அப்படி தான் அது சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு வாசிங்க. 3 நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அதாவது அவருடைய சத்தியத்திற்கு அல்லது அந்த ஆவிக்குரிய தரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் ஒரு கண்டிப்பும், அதே சமயத்தில் அந்த கண்டிப்பை நிறைவேற்றும் பொழுது அதனுடைய உள் நோக்கத்தில் இருக்கக்கூடிய அன்பையும் நாம் பார்க்குறோம். சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும். தரம் தாழ்ந்து போய்விட்டால் சபை இருந்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி கிறிஸ்தவர்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் அவர்கள் மத்தியில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. உலகப்பிரகாரமான மனிதர்களைப் போலவே அவர்கள் பணத்தை கையாள்வது, ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்வது, சபைக்கு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு படித்து ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு திருப்தி அடைந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைமை தான் இங்கே கொரிந்தியர் சபையிலையும் காணப்பட்டது. அஞ்ஞானிகளுக்குள்ளேயும் சொல்லப்படாத ஒரு பாவம் உங்கள் மத்தியில் இருக்குது. அவனை நீங்கள் புறம்பே தள்ளாமல், அதாவது சபையை விட்டு எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி நீ சபைக்கு வராது வெளிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இல்லாமல், நாம் ரொம்ப இரக்கமாக இருக்கிறோம், நாங்கள் மன்னிக்கிறோம், நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படிப்பட்டவனை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இப்படிப்பட்டவங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் புசிக்கவே கூடாது. அதை தான் அங்கே பின்னாடி எழுதுகிறாரு பாருங்க. இப்படிப்பட்டவங்களோடு கூட நீங்கள் 11ஆம் வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது,
கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. புசிக்கன்னா சாப்பிட்றது குறித்து சொல்லலை, திருவிருந்து குறித்து தான் சொல்கிறார். அப்போ திருவிருந்தில் நாம் எப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் திருவிருந்தை கை கொள்ளணுங்கிறதுக்கு இங்கே ஒரு காரியம் இருக்குது. சபைக்கு வர்ற எல்லாரும் திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது. புதிதாக வேறு சபையிலேருந்து வந்தாங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாவது அவங்க சபைக்கு வந்த பின்னாடி தான் பெர்மிட் பண்ணுவோம்னு சொல்கிறோம். அதில் சிலர் இடர்ல அடைகிறது உண்டு, விசனம் அடைகிறது உண்டு. நான் அந்த திருச்சபையில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், திருவிருந்திலெல்லாம் கலந்து கொண்டேன். சிலர் ஊழியம் செஞ்சோம்லாம் சொல்லுவாங்க, எங்களை நீங்கள் திருவிருந்தில் பெர்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஏன் தெரியுமா? நிறைய காரியங்களில் அவங்களுக்கு புரிந்து கொள்வது இல்லாமல் இருப்பாங்க. நிறைய இடங்களில் சபையில் ஆராதனை, அதாவது தேவனை துதிக்கிறது, புகழ்கிறது, பாடுறது, அவரை எப்படி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவருடைய வல்லமைகளுக்காக, அற்புதங்களுக்காக அவரை புகழ்ந்து அட்மையர் பண்ணுறது, அடோர் பண்ணுறது, அவரை பெருமையாக தேவனை, அவருடைய நாமத்தை உயர்த்தி பேசுவது, அதுதான் விசுவாசம்னு நினைக்கிறாங்க. தேவனே என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசம் தான், உங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அதுதான் முக்கியம். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்டவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்கிறார். திருவிருந்தில் பெருமை அனுமதிக்கக்கூடாதுங்கிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களில் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிறவர்களை குறித்து தான ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லாமலே இருக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வேறு சபையிலெல்லாம் போனீங்கன்னா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னா உடனே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஞானஸ்தானம் எடுத்துங்க, சபைக்கு வாங்க, ஞானஸ்தானம் எடுத்த சபையில் தான் இருக்கணும், நீங்கள் இங்கே தான் காணிக்கை கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய எய்மெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகணும், வருமானம் பெருகணும், நம்ம சபை பெரிய சபை, நிறைய பேர் இங்கே வர்றாங்கங்கிறதுல அவங்க சந்தோஷப்படுறவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுடைய இடத்துல ஆண்டவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னென்னா உள்ளத்தில் தூய்மை. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெறுறாங்களோ அவங்க தான் மெம்பர்ஸ் ஆஃப் த சர்ச். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் அவர்கள் தான். அப்போ கிறிஸ்து எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே மாதிரி அதில் உள்ள அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் அல்ல. அப்போ ஒரே அப்பத்தில் நாம் புசிக்கும்போது யாரெல்லாம் அந்த அப்பத்தை பிட்டு நாம் புசிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் ஒரே அப்பத்தின் பாகங்களாக இருக்கிறோம், ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ அந்த ரத்தத்தை பருகும்போது என்னுடைய பாவங்களுக்காக ஆண்டவர் மரித்தாருங்கிறத நாம் அறிக்கை செய்கிறோம். ரத்தத்தை எப்போ குடிக்க முடியும்? உயிரை கொள்ளும்போது ரத்தம் வெளியே வருது. அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது. அப்போ அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது அவருடைய ஜீவனை நாம் பருகுகிறோம். அப்போ பரிசுத்தமில்லாத ஒரு பாத்திரத்தில் போய் நீங்கள் ஒரு நல்ல உண்ணக்கூடிய உணவை வச்சு நம்ம யாராவது சாப்பிடுவோமா? இல்லை. அதே மாதிரி தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் வரணும், ஆண்டவர் கிரியை செய்யணும்னு சொன்னால் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், எப்படி இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்கான நிபந்தனையை சொல்லும் பொழுது, இப்போ நம்ம எது வரைக்கும் வாச்சோம்? இல்லை, அதுக்கு முன்னாடி 4 வரைக்கும் வாச்சோமா? இல்லை, 5 வரைக்கும் வாச்சோம். ஓகே. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த பூமியில் அவன் சரீர பிரகாரமாக அவனுக்கு வியாதி வரட்டுங்கிறார். யாராவது நம்ம இப்படி சொல்லுவோமா? வியாதி வரக்கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ணுவான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் அவன் உணர்வடையாமல் இருக்கிறான்ல, வியாதி வரட்டும். சில பேருக்காக நான் இப்படி யோசிச்சிருக்கிறேன். சில பேர் நம்ம யோசனை சொல்லுவாங்க, கேட்க மாட்டாங்க, அதை சட்டை பண்ணுவாங்க. அப்படி சமயத்தெல்லாம் நமக்குள்ளே ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. நல்லது சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான்னு. தேவ ஆவியானவர் என்ன சொல்வார் தெரியுமா? உன்னுடைய வழியும் என்னுடைய வழியும் ஒன்றல்ல. ஒரு மனிதன் உண்மையிலே திருந்த வேண்டும் என்றால் அவன் வழியிலேயே அவன் போய், ஒரு இடத்துல எழுதியிருக்கு, அவன் வழியிலேயே அவனை விட்டு அவன் போய் முட்டி மோதி உடஞ்சி நொறுங்கி வரும்போது தான் உண்மையாக அவன் ரட்சிக்கப்படுவான். அப்பொழுது தான் ஆண்டவரே உம்முடைய வழிகள் எவ்வளவு பூர்ணமானவைகள், உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியது அப்படின்னு உணர்ந்து கொள்ளுவான். இப்போ ஒரு மலர் தானாக மலருக்கு போல நம்ம மலர்களெல்லாம் சீக்கிரம் விரித்து விட்டு அதை பூ மாதிரி காமிக்கலாம். ஆனால் அது உண்மையான இயற்கையாகவே மலரக்கூடிய ஒரு மலரை போல் அது இருக்காது, அதுக்குள்ளேயே வாசனை இருக்காது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ அந்த மருந்து அடிச்சுலாம் பழங்கள் பழுக்க வைக்கிறாங்க தெரியுமா? அது மாம்பழம் அல்லது வாழைப்பழம் இதெல்லாம் கூட மருந்து அடிப்பாங்க. சீக்கிரமாக அப்படியே மஞ்சள் மஞ்சேன்னு இருக்கும், பார்க்க அவ்வளவு. சில பேர் பார்க்க மஞ்சளாக இருந்தால் 2 பழத்தை கூட சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது தோலெல்லாம் கருப்பாகிடுச்சுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பழம் எப்போ தித்திக்கும் தெரியுமா?
அது எவ்வளோக்கு எவ்வளோ பழுத்து ரிப்பாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா பழுக்க நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழத்தை வந்து தோல் மஞ்சளாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், அடடா நல்லா இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா தோல் தான் வேறு பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பழுத்து நேரம்லாம் கொஞ்சம் அங்கேயும் கருப்பு மஞ்சளுமா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு இனிப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு காரியமும் அப்படி தான். தேவன் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, நம்ம வழி எப்படின்னா, ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாருன்னா வான் பண்ணுறோம், கேட்கல அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே வேதனைப்பட்டு பேசாமல் விட்டுறோம். என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ணுறோம் கேட்கலன்னு. தேவன் அவங்க நெடுக போவாங்க, போய் விழுந்து உடஞ்சி நொறுங்கி, அதாவது ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கும்போது அவங்களே அழுவாங்க. அப்போதே சொன்னதை கேட்டிருக்கலாம், இப்படி போய் நான் பண்ணிட்டேனே, இப்படி வந்து தீர்மானம் எடுத்துட்டேனேம்பாங்க. ஸோ தேவன் அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறார். அதாவது அவர் பலவந்தம் பண்ணி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீ இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறதே கிடையாது, இல்லையா? அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வியாதி வரட்டும்ங்கிறாரு, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன். யோபு வந்து தேவன் சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துட்டார், ஒரே ஒரு கண்டிஷனோட, அவன் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுங்கிறது கடைசியாக. அவனுடைய தோலை தொடுறதுக்கு, அவனுடைய சரீரத்தை தொடுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தார். கடைசியாக அவன் நொறுங்கி ஆண்டவரிடத்தில் வந்து விட்டான். இப்பொழுது யோபுவினிடத்தில் நடந்த காரியங்கள் வந்து பாவத்தின் நிமித்தம் அது நடக்கலை. தேவன் வந்து தன்னுடைய வார்த்தைக்கு சவாலாக சொன்ன வார்த்தைக்கு அந்த மனுஷனுடைய உண்மையான நிலைமை என்னங்கிறத அறிந்தபடியினால் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பாவம் செய்கிறது நிமித்தம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிறார். சாத்தானிடத்தில் சவால் விட்டு தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்குற நிலைமையில் நம்ம இல்லை. நம்மள அநேகம் பேர் இப்போ எப்படி இருக்கிறோம்னா, பவுல் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாருல அந்த நிலைமைக்கே தான் இருக்கிறோம் நிறைய பேர். இன்னும் பாவம் செஞ்சுட்டு அதை மறைக்கிறது, அதை அறிக்கையிடுறதில்ல, அதை விட்டு விடுறதுக்கான மனது இல்லை. வெளிப்படையாக பாவம் செய்யாமல் அந்தரங்கத்தில் பாவம் செஞ்சால் இந்த சபையார் எப்படி வந்து இருமாப்படைந்திருந்தார்களோ அதே போல் நாம் தெருவிருந்தில் கலந்து கொள்கிறோம், நம்ம சபைக்கு போகிறோம், நம்ம காணிக்கை கொடுக்குறோம், நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னு, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவனே நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, பார்க்குறதுக்கு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு சபையிலே நம்ம கேட்டிருக்கோம், ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாராம். பாம்பு கடிச்சிருச்சு, என் பிள்ளை சாக போகுது, நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வாங்கன்னு. அவர் போய் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே உங்களுக்கு பாம்பு கடிக்க வச்சதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னார். இன்றைக்கி பாஸ்டர்கள் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, மீனிங்கே இருக்காது. அப்படி இல்லை, அவர் ஏன் உண்மையிலே அப்படி சொன்னார்னா, எவ்வளோ நாள் இந்த மனுஷன் சபைக்கே வரமாட்டேன்ட்டார், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஆனால் இன்றைக்கி பாம்பை விட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தேவனை தேட வச்சிட்டீங்கன்ட்டு. உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே உலகத்தில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தேவதூதர்கள் இருந்து நன்மையே செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்றைக்கி சபை காலியாக இருக்கும். சாத்தானே இந்த உலகத்தில் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கும் வியாதி இல்லை, பிரச்சனை இல்லை, விபத்து இல்லை, நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது. தேவன் உடனே நீங்கள் எங்கேருந்து ஜெபம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வேலை வேணுமா வேலை, திருமணம் ஆகணுமா திருமணம், படிப்பு வேணுமா படிப்பு, ஜீபூம்பா மாதிரி என்ன கேட்டாலும் தேவன் தூதர்களை கொண்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன். எதுக்கு சபைக்கு போகணுன்னு நினைப்போம், எதுக்கு சபைக்கு போகணும், எதுக்கு. அன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், அவங்களுக்கு வேலையே இல்லாமல் இருப்பாங்க, சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தொழிலோ அல்லது வேலையோ கிடச்சி ஆசீர்வதிக்கப்பட்டாச்சுன்னா அது எப்போவாது வருவாங்க. என்னென்னா நேரம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கோ இன்னும் கொஞ்சம் தொழில் விருத்தி ஆகிடுச்சு அல்லது வசதிகள் பெருகிடுச்சு அப்படின்னாக்கோ அப்புறம் தேவனை தேடுறதுலேயே ரொம்ப, சபைக்கு எதுக்கு போகணுங்கிறமா நான் வீட்டில் இருந்து யூடியூப்பில் கேட்குறேன்பாங்க. ஆனால் இந்த தூதர்களெல்லாம் நீங்கள் போய் இங்கே ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான தேவனை அனுமதிச்சாரு வச்சுங்களேன், சபையெல்லாம் ஃபுல்லாகிடும். இன்றைக்கி அற்புதம் நடக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பயங்கரமான கூட்டம் எதுக்கு வருதுங்கிறீங்க சொல்லுங்கள்? அவங்கவுங்களுக்கு வந்து எனக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், வியாதி, பிரச்சனை, பார்த்திங்கன்னா கூட்டம் அங்கே வந்து அவ்வளோ நிற்குது அற்புதம் நடக்கிற இடத்துல. இங்கே ஆண்டவர் ஆவியானவர் மூலமாக வார்த்தையை தந்து நீ மனம் திரும்பணும், பாவம் செய்யக்கூடாது, ஆண்டவரை தேடணும்னு சொன்னால் இங்கே கூட்டம் வந்து குறையும் சில நேரம். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பா? எப்போ பார்த்தாலும் வந்து ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வாரம் பூரா வந்து படாத பாடுபட்டு வந்து சபைக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஆறுதலான வார்த்தையை கேட்போம்னு கேட்டால் இங்கேயும் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இதில் முள் குத்துறது மாதிரி குத்துறாங்க, கத்தி வச்சு குத்துறது மாதிரி. இதெல்லாம் நமக்கு சரிப்படாதியா? நம்ம ஒரு ஆட்டம் பாட்டம், ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஆண்டவர் அதை செய்வார் இதை செய்வார்னு நம்ம
இந்த ஜோசியக்காரன் வந்து சொல்லுவான்ல, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறகு. நல்ல காலம் பிறந்தா நீ ஏன் வீட்டு வாசல் நிற்கிற? உனக்கே நல்ல காலம் இல்லாத நம்ம வீடு கூட போய் உடுக்கரிச்சிக்கிட்டு தெரியுது. யாராவது அப்படி கேட்குற மாதிரி யோசிச்சு பாருங்கள். அவன் சொன்னால் கூட அதில் ஒரு சந்தோஷம். சாத்தான் வந்து சொன்னான், தேவனுடைய குமாரனே எமக்கும் எனக்கும் என்னென்ன பேசாதேன்னார். நம்மளை யாராவது பார்த்து வந்து ஒரு பரிசுத்தவானியான்னு சொல்லிட்டா, சரி இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டானா, இன்னும் கொஞ்சம் சொல்ல மாட்டான், அவர் என்னை பரிசுத்தவான்னு சொல்லிட்டார், இவர் என்னை நல்லவர்னு சொல்லிட்டார். எத்தனை பேர் நம்ம பெருமைப்படுறோம். சாத்தானே வந்து நமக்குள்ள வந்து இப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தான் நம்மக்கிட்ட, நீர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். பவுல்கிட்ட சொன்னார், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு அறிவிக்கிறக்கா வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே பவுல் சொன்னார், ஏய் போ வெளியே. என்ன வார்த்தை வருகிறதுங்கிறது முக்கியம் அல்ல, அது என்ன ஆவியிலிருந்து வருகிறங்கிறத முக்கியம். ஸோ இப்போ அவர் கடினமான காரியத்தை சொல்லுகிறார், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை முக்கியம் அல்ல, அவரோட நோக்கம் என்ன பாருங்கள். இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் சரீரத்திற்கு வியாதி வந்தாலும் பரவாயில்லை, அவன் ஆவி ரட்சிக்கப்பட்டு அவன் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் அவன் பரலோகத்துக்கு வரணும், அதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ இந்த பூமியில் வியாதி வந்தாலும் பரவாயில்ல, சாத்தானே நீ கை வை அவனை, பரவாயில்ல. ஆனால் எதுக்காக? அந்த கண்டிப்புலையும் உள்ள என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அன்பு இருக்குது. அவன் ஆவியாவது, அதை வாசிங்க. அடுத்து 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அந்த நாளில் அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த நாளில் அவன் சரீர பிரகாரமாக சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேங்கிறார். அப்போ பாருங்கள், அவருடைய உள்ளான இருதயத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சபையினுடைய தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது. இந்த பூமியில் மனிதர்களுக்கு வியாதி வந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. அப்போ இதுதான் அவங்களுடைய நோக்கம். காணிக்கை நோக்கம் அல்ல, எண்ணிக்கை நோக்கம் அல்ல. முக்கியமான நோக்கம் என்னென்னா ஆத்துமா, அவருடைய ஆவி ரட்சிக்கப்படும், அது இழந்து போயிடக்கூடாது. அப்போ திருவிருந்தில் பங்கு பண்ணும்போதும் இந்த நோக்கத்தில் தான் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் இப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, அதாவது உங்கள் பாவத்தை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, கண்டுகொள்ளாமல் விட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயும் சரி சபையிலையும் சரி நிலமும் மோசமாயிடும். கொஞ்சம் புளித்தமாக முழுவதுமாக என்ன செஞ்சிடும்? உப்பு பண்ணிடும். நம்ம வீட்டில் வந்து மாவை பிடிக்க வைக்கும்போது வந்து நம்ம புளிச்ச மாவு போடுறதில்ல, ஈஸ்ட்டு கலப்பாங்க ப்ரெட் இதுகளுக்கெல்லாம். நம்ம அப்படி செய்கிறதில்ல, சும்மா கையை வச்சு கரைச்சி வைப்பாங்க. உங்கள் கையில் உள்ளதான எசன்ஸே அதில் என்ன செஞ்சிடும்? புளிக்க வச்சிடும். பெரும்பாலும் கையில் உள்ள இதுதான் என்ன செய்யுது? நம்மளை புளிக்க வைக்குது. அதனால் நீங்கள் மாவை கரைச்சி வச்சிங்கன்னா தயவுசெய்து நல்லா கையை கழுவிட்டு கரைங்க, அதில் உள்ள வேர்வை உப்பெல்லாம் சேர்ந்து கரையும். ஆக்சுவலாக என்னென்னா தயிர் ஊற்றுறோம், ஆமாம் உரை ஊற்றி வைக்கிறோம். அதில் எல்லாருக்குமே எல்லார் வீடுகளையுமே கண்டிப்பாக மோர் ஆகணும், தயிர் ஆகணும்னா உரனை என்ன செய்கிறோம்? ஊற்றி வைக்கிறோம். அப்படி உரை ஊற்றிக்கும் போது கொஞ்சோண்டு தான் என்ன செய்கிறோம்? ஊற்றுறோம், கொஞ்சோண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 1 லிட்டர் பால், ஒரு 10 ml புளிச்ச தயிர், எது மெஜாரிட்டி? 990 ml வந்து பால், 10 ml வந்து புளிச்ச தயிர். என்னங்க ஆகுது கதை? ஒரு நாள் செண்டுச்சுன்னா 1 லிட்டர் பால் என்ன ஆகிடுது? தயிர் ஆகிடுது. ஏன் 990 ml பால் வந்து அந்த 10 ml தயிரை வந்து பாலாக்கிடக்கூடாதா? உண்மையில் பாலாக்கத்தான் செய்யுது. பால் ஆக்கிறதில்ல, பாலாக்கி. சபையிலையும் அப்படி தான். நீங்கள் மெஜாரிட்டி எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க வந்து பரிசுத்தவான்களாக இருக்கலாம். கொஞ்சம் பேர் வந்து இது போன்று பாவச் செயலில் இருக்கிறோம், ஒழுக்கக்கேடானவர்களாக இருப்பாங்க, ஏமாத்துறவர்களாக இருப்பாங்க, விக்கிர ஆராதனைக்காரர்களாக இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் விக்கிர ஆராதனை பண்ணிட்டா வெளியே போன்னு சொல்லிடுறீங்க. அத்தனை பேர் இருக்கையில் அந்த ஒருத்தன் வந்து திருந்திட மாட்டானா? இல்லைங்க, நிலைமை என்ன? அது தயிர், உர ஊற்றுற தயிர் மாதிரிக்க. அதனால தான் என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் புளித்தமா. 7வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்புள்ளாதவர்களாக இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். 7வது வசனம் என்ன எழுதியிருக்கு? 7வது வசனம். கொஞ்சம் புளித்தமா, அது நீங்கள் 6ல் வாசிங்க. நீங்கள் மேல்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? இப்போ நம்ம சபையில் ஏன் வந்து ஏதாவது ஒருத்தர் ஒரு விபச்சாரத்தை பண்ணிட்டாரு, ஒருத்தர் வந்து ஏமாத்துறவராக இருக்காரு, திருடுறவராக இருக்கிறாரு, விக்கிர ஆராதனைக்காராக இருக்காருன்னா ஏன் வெளியே போன்னு சொல்கிறோம்னா, கொஞ்சம் புளித்தமா, அதை நீங்கள் வந்து பொறுமையாக
சகிச்சு போயிட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெஸ்ஸை பற்றிலாம் பேசினாங்க, நான் முழு செய்தி நான் கேட்கல. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஆபாசமாகவோ கவர்ச்சியாகவோ உடுத்திருந்தாங்கன்னா, 100 சகோதரர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் அப்படி உடுத்திட்டு வந்தால் என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு நம்ம வந்து செய்கிறதில்ல. நான் ஒரு சபைக்கு போனேன், ஒரு வாலிப பெண், நல்ல பெண்ணு தான் அவங்க. ஆனால் அவங்க இப்போ உள்ள படிப்பு நிமித்தம் வெளியூரில் போய் படிக்கும்போது மற்றவங்கள்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடுத்துற பார்த்து உடனே வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் இதோட. நம்ம ஊரில் யாரும் அப்படிலாம் போடுறதில்ல. நீங்கள் சிட்டிலாம் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிட்டிலன்னா வேறு மாநிலங்களில் நகரங்கள்லேருந்து வர்றவங்கள்லாம் இப்போ வந்து அவங்களுடைய உடைகள் எல்லாம் ஒவ்வொருத்தர் வித்தியாசமாக இருக்குது. டிஷர்ட் போடுற பெண்கள்லாம் இருக்கிறாங்க, ஸ்லீவ்லெஸ்ஸாக அப்படின்னா கையில்லாத சட்டை போடுறவங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துப்பட்டா போடுற பழக்கம்லாம் போய் இப்போ ஃப்ரில் வச்சாங்க. இப்போ ஃப்ரில்லும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மாதிரி போடணும். ஏன்னா அங்கேயே கிடைக்கிது. கடையிலேயே போய் தேடி தேடி பார்த்தா நீங்கள் ஃப்ரில் வச்சு நைட்டி வேணும்னா நீங்கள் அதுக்குன்னு சில கடைகள் தேடி 100 கடை தேட வேண்டியிருக்கும் சமயத்தில். ஏன்னா எது அதிகமாக விற்கிதோ அதை தான் அவங்க வந்து தச்சு விற்கிறாங்க. அப்போ கொஞ்சம் இந்த பாவ காரியங்களை நீங்கள் சகித்து கொண்டு போனால் சபை தரம் தாழ்ந்து விடும். அநேகம் பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க. கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க. அவங்க ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டு வந்தானே, அவங்க ஆபாசமாக உடுத்திட்டு வந்தானே அப்படின்னு நீங்கள் சகிச்சுக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா சபை தாழ்ந்து விடும். கொஞ்சம்தான் புளித்தமாக முழுவதும் ஒப்ப பண்ணிடும். அதனால் யார் உள்ள சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களெலாம் திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடாது. யார் விக்கிர ஆராதனைக்காரர்களோ அவங்களையும், விபச்சாரக்காரர்களோ அவர்களையும், ஒழுங்கினமாக நடக்கிறவர்களையும் சகித்து கொண்டிருக்காத அவனை வெளியே அனுப்பு. கொஞ்சம் புளித்த மாவு முழுவதும் உப்பு பண்ணிடும். அதனால் அந்த புளித்த மாவை, பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளு. புளித்த மா என்பது இங்கே பாவத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அல்லது நமக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க, சண்டை போட்டுருக்கிறவங்க, சில சமயத்தில் மூப்பொருளுக்குள்ளே ஐக்கியம் இல்லைன்னா சபையில் திருவிருந்தே நடத்தக்கூடாது. கோர் மெம்பர்ஸுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் என்ன செய்யணும், எல்லாரையும் நம்ம கண்காணிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் தெரியாமல் வந்து இங்கே வந்து யூதா எழுதின நிருபத்தை எழுதியிருக்கோம். இன்றைக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறதுலாம் வந்து போன இடத்துலாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் யூதாவில் என்ன எழுதியிருக்க தெரியுமா? சம் பீப்புள் ஹவ் கிரெப்ட் இன் அன்நோட்டிஸ்ட்னு எழுதியிருக்கோம். அதாவது நீங்கள் கவனிக்காமல் இருக்கும் பொழுது ஒரு சிலர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. திருடர்கள் எப்படி தெரியாமல் உள்ள நுழைகிறாங்களோ அது மாதிரி பாருங்களேன். யூதா எழுதின நிருபம் அதில் வந்து 4வது வசனம் வாசிங்க. 4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். பக்க வழியாய் அப்படின்னா மெயின் டோரில் வரல, அவங்க சைட் டோரில் வந்துட்டாங்க. இங்கிலீஷில் எழுதியிருக்கு தே ஹவ் கிரெப்ட் இன் அன்நோட்டிஸ்டு. கவனிக்காமல், யாரும் கவனிக்காமல் விதத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அதுக்காக தான் நாம் என்ன செய்கிறோம், திருவிருந்தில் புதுசாக வந்தவங்களையெல்லாம் நாம் பெர்மிட் பண்ணுறதில்ல. ஞானஸ்தானம் எடுக்காதவங்கள பெர்மிட் பண்ணுறதில்ல. ஞானஸ்தானம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களையும் திருவிருந்தில் பெர்மிட் பண்ணக்கூடாது. பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் பேரளவில் விசுவாசிகளாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் சரியான மனம் திரும்புதலோடு கூட சபைக்கு வருகிறவர்கள் அல்ல. கிறிஸ்டியன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. கிறிஸ்தவம்னா ஒரு கிறிஸ்தவரில் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி இருக்கணும், இருதயத்தில் சுத்தமாக இருக்கணும். அங்கே தான் எழுதியிருக்கு பாருங்கள். துப்புரவு என்ன எழுதியிருக்கு? 8வது வசனம் வாசிங்க. 8வது வசனம் வாசிங்க. 5-8. பழைய புளித்தமாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல. துர்க்குணம் என்பது கெட்ட குணம் உள்ளவங்க, அவங்களும் அதுவும் வந்து புளித்தமாவு தான். பொல்லாப்பு செய்கிறவர்கள், மற்றவர்களுடைய உரிமையை மதிக்காமல் மற்றவர்களுடைய மனைவியை சைட் அடிக்கிறவங்க, மற்றவங்களுடைய பிள்ளைகளை இச்சையோடு பார்க்கிறவர்கள், அல்லது இப்படிப்பட்டதான பொல்லாத மனிதர்கள், அவர்களெல்லாம் புளித்தமா, சபைக்கு புளித்தமா. அந்த குணம் அவர்களை மோசப்படுத்திடும். அந்த மனிதர்கள் சபையை மோசப்படுத்தி விடுவார்கள். அவங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஐக்கியப்பட்டு திருவிருந்தில் பங்கு வரக்கூடாது. உன் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். நீங்கள் கூடி வரக்கூடிய சகோதரர்களுக்குள்ளேயும் சுத்தமானவர்களாக இருக்கணும். அவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இந்த அப்பத்தில் பங்கு பெறணும். அடுத்து வாசிங்க. அதுலேயே இது இருக்கக்கூடாது. அப்புறம் எது இருக்கணும்? துப்புரவு. உண்மை என்னும் துப்புரவு என்பது இருதயத்தில் சுத்தம். அப்புறம் உண்மை, உள்ளேயும் வெளியும் நேர்மையாக இருக்கணும், மாய்மாலம் இருக்கக்கூடாது. உண்மை. அதுக்கடுத்து வாசிங்க. 10ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. ஆனாலும் மைக்
கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வாசிங்க, அடுத்து வாசிங்க. கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஓகே, அதில் ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன வருது? சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் அப்படின்னா திருவிருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய விசுவாசி எண்ணப்பட்ட ஒருவர் விபச்சாரக்காரனாக இருக்கக்கூடாது, பொருளாசைக்காரனாக இருக்கக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரனாக இருக்கக்கூடாது. இந்த விக்கிரக ஆராதனை பொருளாசையும் விக்கிரக ஆராதனையும் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. இங்கே ரெண்டு தனித்தனியாக போட்டிருக்கு. பொருளாசைக்காரனாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் லஞ்சம் வாங்குறவர்களாகவோ, பொய் சொல்லி ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவர்களாகவோ, அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு திருடுகிறவர்களாகவோ, பொருள்களை விற்கும்போது நேர்மையற்றவர்களாக விலையை கூட்டி குறைச்சி சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் அபகரிக்க நினைக்கிறது, நேர்மையாக இல்லாமல் ஒரு பொருள் ஆசையோடு கூட வஞ்சகமாக நடக்கிறவர்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடாது. இதுதான் பொருள் ஆசை. அப்படின்னா பொருள் ஆசையை நம்ம கத்திரிக்காய் வாங்க போகிறோம், கல்லும் காயும் சமமாக இருக்கிறது தான் கரெக்டு இல்லையா? ஆனால் நம்ம ஒரு காயாவது கூட வச்சு தட்டு கொஞ்சமாவது இழுத்தா தானே நமக்கு திருப்தி வருது. இதுதான் பொருளாசை. பொருளாசைங்கிறது என்ன? ஏன் உன் காசு 5 பைசா கூட எனக்கு வேண்டாம், எனக்கு வர வேண்டிய பொருளை மட்டும் நீ ஏமாற்றாமல் இருந்தால் போதும், எனக்கு 1 கிலோ வேணும் போதும், 1 கிலோவுக்கு மேலே நீ 50 கிராம் கூட்டி வைன்னு நான் எனக்கு கேட்க மாட்டேன். அப்படி சொன்னால் தான் நம்ம பொருளாசை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? என் காசுக்குள்ள பொருள் எனக்கு வரணும், அதில் நான் ஏமாந்துடக்கூடாது, அவ்வளோதான். அதே சமயத்தில் உன் காசு உன் பொருள் எனக்கு வேண்டவே வேண்டாம், அவங்களே கொடுத்தாலும் ஐயா வேண்டாம். விலையை கூட்டி குறைச்சி சொல்கிறவங்ககிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, அவங்க சம்மதிச்சாதான் கொடுக்க போகிறாங்க. ஆனால் சம்மதிச்சு இது எவ்வளோ கிலோ? 50 ரூபா, சரி வாங்கினா 50 ரூபாய்க்கு தராசை நிற்கும்போது தராசில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அது அவன் விற்கிறவங்களுக்கு பொருளாசை. வாங்குறவுடைய பொருளாசை என்ன? கொஞ்சம் என் பக்கம் இழுக்கணும் இல்லையா? ஸோ இடையிலையோ தரத்துலையோ ஏமாற்றவும் கூடாது, அது விற்கிறவருடைய பொருளாசை. வாங்குறவங்க எனக்கு கொஞ்சம் கூட வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் பொருளாசை. ஸோ இப்படிப்பட்டவங்கள்லாம் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? அதுக்கடுத்து தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணுகிறவர்கள், அதெல்லாம் இப்படிலாம் யாருங்க நடக்க முடியுமா அப்படின்னு உதாசீனமாக இருக்கிறது. வார்த்தையை கேட்பாங்க ஆனால் அப்படி நடக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வெறியனையாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரங்கட்ஸ், மதுபானம் பண்ணுகிறவர்கள். அப்படி தான் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கா ட்ரங்கட்னு போட்டிருக்கு. குடிகாரர்கள் இது இந்த திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, இங்கே ஒரு பிரதர் குடிக்கிறவர்னு சொல்லி திருவிருந்தில் கலந்து கொள்ள வரும்போது நாங்கள் தடை பண்ணியிருக்கிறோம். கோவப்பட்டு சண்டை போட்டு போயிட்டு திருப்பி போய் மனம் திரும்பி வந்திருக்கிறார். ஆக குடிகாரர்கள் என்ன செய்யக்கூடாது? திருவிருந்தில் பங்கு பெற இங்கே எழுதியிருக்கு. அதனால தான் செய்கிறோம். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு பவுல் சொன்னார், சாத்தானுக்கு பவுல் ஒப்பு கொடுத்துட்டார். இங்கே நம்ம யாராவது ஒப்பு கொடுத்தா நம்மளை ஒப்பு கொடுத்துருவாங்க மொத்து. எவ்வளோ தைரியமாக சொல்கிறார் பாருங்கள். அப்போ ஒருத்தர் குடியாரராக இருக்கார், விக்கிர ஆராதனைக்காரராக இருக்கார், நீ திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் நமக்கு என்ன வேண்டியிருக்கு? இப்போ தெம்பு வேண்டியிருக்கு, உடம்புல பலனு வேண்டியிருக்கு. சரி, அடுத்து வாசிங்க. ஸ்விண்ட்லர்னா அடுத்தவங்களுடைய பணத்தை எடுத்துக்கிறக்கூடியவங்க. அதுக்கடுத்து அப்படிப்பட்டவர்களோடு கூட கலந்திருக்கவும் கூடாது, அப்பம் புசிக்கவும் கூடாது. எனவே அருமையானவர்களே, நாம் இப்பொழுது நம்ம நியாயம் தீர்ப்போம். தயவுசெய்து யாராவது நீங்கள் புதுசாக வேறு சபையிலேருந்து ஞானஸ்தானம் எடுத்து வந்திருந்தாலும் வெயிட் ஃபார் சம் டைம். நீங்கள் சத்தியத்தை சரியாக விளங்கி கொள்ளணும், மனம் திரும்பணும். அது வரைக்கும் தான். உங்களை நாங்கள் உதாசீனம் பண்ணுறதுக்காக நீங்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லலை. ஞானஸ்தானம் எடுக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் ஒருவேளை குழந்தை ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாம். இன்னும் நீங்கள் மறுபடி பிறந்த அனுபவம் இல்லைன்னா திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. இங்கே நம்ம வாசிச்ச இந்த லிஸ்ட்டில் உள்ளதான எந்த ஒரு காரியமாவது இருந்தால் ஒன்று நீங்கள் அறிக்கையிட்டு மனம் வருந்தி திருந்தி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நீங்கள் ஞானஸ்தானம் எடுங்க. இல்லை யாரு கூடயாவது நீங்கள் ஐக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஐக்கியம்னா நீங்கள் ஊர் உலகத்தில் சொல்லலை, எல்லா மனிதரோடு கூட சமாதானமாக இருக்கணும். ஆனால் அவங்களுடைய அவிசுவாசையில் இருக்கக்கூடியவங்க அவங்களோடு கூட சமாதானமாக இருக்க விரும்பலைன்னா, கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருங்கள் தான் ரோமர் 12:18 வாசிக்கிறோம். எல்லாரோடும் கூட நம்ம சமாதானமாக இருக்க முடியாட்டாலும் நாம் சமாதானமாக இருக்கிறதுக்கும் அவங்கள மன்னிக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். அவங்க சமாதானமாக இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ தானே கை சத்தம் வரும், ஒரு கை மட்டும் இருந்தால் என்ன முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்
சபையில் இந்த திருவிருந்தில் பங்கு பெறக்கூடியவர்கள் நான் அவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட ஐக்கியப்பட மாட்டேன்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் இதில் பங்கு பெற வேண்டாம். அப்படி நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னால் 1 கொரிந்தியர் 11:23 பின்னாடி வாசிக்கும் என்ன வாசிக்கிறோம், தகுதி இல்லாமல் நீங்கள் பங்கு பெற்றால் உங்களுக்கு வியாதி வரும், நித்திரையும் கூட அடைந்து விடலாம், ஆவிக்குரிய நித்திரையும் கூட வரலாம். பி கேர்ஃபுல்.